அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் புத்தரின் போதனைகள். நம் வாழ்க்கை நம் மனதினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லாமே மனதை அடிப்படையாக கொண்டது. மனதால் வழிநடத்தப்படுகிறது. நீங்கள் தூய்மையற்ற மனதுடன் பேசினால், செயல்பட்டால், மாட்டு வண்டியின் சக்கரங்கள் எருதின் அடிச்சுவடுகளை தொடர்வது போல துன்பம் உங்களை தொடரும். மன தூய்மையுடன் வாழ்பவன் தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை மட்டுமே தேடிக்கொள்கிறான். உங்கள் சொந்த எண்ணங்கள் பாதுகாக்கப்படாத அளவிற்கு எதுவும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்கள் மனதை அன்பால் நிரப்புங்கள். பிறருக்கு உதவி செய்யுங்கள். ஆனால் பிறருக்கு தீமை செய்ய மனதாலும் எண்ணாதீர்கள். தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள். அதனால் உங்களுக்கு மன தூய்மையும் மன அமைதியும் கிடைக்கும். உடலை சுத்தம் செய்வதை விட மனதை சுத்தம் செய்வதுதான் முக்கியமானது. நன்மையான எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் ஆகியன உடையவர்களே சிறந்த நண்பர்களாக இருக்க தகுந்தவர்கள். அவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட ஒரு புத்திசாலித்தனமான விமர்சகரை நீங்கள் கண்டால், மறைந்திருக்கும் புதையலுக்கு வழிகாட்டியாக அவரை பின்பற்றுங்கள். தவறில்லை. மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நாம் கவனிக்க தவறினால் நம்மை யார் கவனிப்பார்கள்? கொடுப்பதற்கு முன் கொடுப்பவரின் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுக்கும் போது கொடுப்பவரின் மனம் அமைதியடையும். கொடுத்தால் கொடுப்பவரின் மனம் உயர்கிறது. புண்ணியம் செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதனால் புண்ணியம் தரும் செயல்களை விரும்பி செய்யுங்கள். நீங்கள் பெற்றதை மிகைப்படுத்தி மதிப்பிடாதீர்கள். பிறரிடம் பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரிடம் பொறாமைப்படுபவன் மன அமைதியை பெறுவதில்லை. தூய்மையான தன்னலமற்ற வாழ்க்கை வாழ மிகுதியின் நடுவில் எதையும் தனக்கு சொந்தமானதாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி விளைவதில்லை. இவை இரண்டும் இணைந்தே செல்கின்றன. நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது. நிரந்தரமானது என்ற தோற்றத்தை அளிப்பது எல்லாம் தற்காலிகமானதே. அவை அனைத்தும் மறைந்துவிடும். எது உன்னுடையது அல்ல, அதை விடு. நீங்கள் அதை விட்டு விடுவது உங்கள் நீண்டகால மகிழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் இருக்கும். முரண்பாடுகள் ஆபத்திலும் இணக்கம் அமைதியையும் தருவதால் ஒற்றுமையோடும் அன்புள்ளத்தோடும் வாழ பழக வேண்டும். மன அமைதியை அடைய உங்களை உறுதியுடன் பயிற்சி செய்யுங்கள். நிச்சயம் முடியும். நன்றி. வணக்கம்.